அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. கடுமையான துன்பங்களுடைய பிடியில் இருக்கக்கூடியவர்கள், கடுமையான தொடர் இழப்புகளை சந்திக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில் அவங்களுக்கு எவ்வளவு செல்வச் செழிப்பு இருந்தாலும் கடனில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள், செல்வச் செழிப்பினுடைய எந்த வாசலும் திறக்காத மக்கள், இப்படியாக மிக கடினமான பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவரக்கூடிய அற்புதமான ஒரு வசீஃபா இது, ஒரு தொழுகையினுடைய முறை இது. இந்த அமலை தாங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லக்கூடிய இந்த வகையில செய்யும் பட்சத்துல வாழ்வு படிப்படியாக மாறுவதை தாங்கள் இன்ஷா அல்லாஹ் உணர்வீர்கள். இந்த அமலை தாங்கள் வளர்பிறையில் தான் துவங்க வேண்டும். அமல் தொடர்ந்து நடக்கும் பொழுது அந்த அமல் தேய்பிரையிலையும் போகும், அது பிரச்சனை இல்லை. ஆனா அமலை துவங்கும் பொழுது தாங்க பிறைய பாருங்க, வளர்பிறையில இந்த அமலை தாங்கள் இன்ஷா அல்லாஹ் துவங்க வேண்டும். இந்த கிதாபில் அப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இஷாவினுடைய தொழுகையை தொழ வேண்டும். இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். அந்த 2 ரக்காத் நஃபிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு 10 முறை சூரத்துல் இஹ்லாஸை ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக 2 ரக்காத்தை தாங்கள் நிறைவு செய்த பிறகு சலாம் கொடுத்த பிறகு டக்கு நேர சஜிதாவுக்கு போயிடணும். நடுவில் பேசக்கூடாது, வேற எந்த அமலும் செய்யக்கூடாது. டக்கு நேர சஜிதாவுக்கு போயிடணும். போய் அன்னி மக்லூபுன் ஃபந்தஸிர், அன்னி மக்லூபுன் ஃபந்தஸிர், இந்த குர்ஆனினுடைய ஆயத்தினுடைய ஒரு பகுதி இது. அல்லாஹ், நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன், மிகுந்த சிரமத்தில் இருக்கிறேன், நான் அனைத்தையும் இழந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்வாயாக என்ற அர்த்தம் புரிந்தது. இந்த வார்த்தையை தாங்கள் 100 முறை ஓதணும். சஜிதாவில் இருந்த வண்ணமாகவே 100 முறை ஓத வேண்டும். 100 முறை அன்னி மக்லூபுன் ஃபந்தஸிர் என்று ஓதிய பிறகு எந்திரிக்கணும். சூரா யாசீனை தாங்கள் ஓத ஆரம்பிக்கணும். சூரா யாசீன்ல மொத்தம் 7 முபீன்கள் இருக்கிறது. முபீன் முடியக்கூடிய ஆயத்துக்கள் யாசீன்ல 7 இடங்கள் இருக்கிறது. அதுல அந்த ஆயத்து முபீன் முபீன் முபீன், இமாமு முபீன், பலாகும் முபீன், தொலாலி முபீன், இன்னொரு தொலாலி முபீன், அதுவு முபீன், குரானி முபீன், ஹசீம் முபீன், இப்படியாக ஒரு 7 முபீன்கள் இருக்கிறது. இந்த 7 முபீன்களுடைய இடத்திலும் தாங்கள் 450 முறை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்பதை ஓத வேண்டும். 450 முறை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஒவ்வொரு முபீன்லையும் ஃபர்ஸ்ட் இமாமி முபீன் வர இடத்துல முபீன் ஓதிட்டு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் 450 தடவை ஓதணும். அப்புறம் அடுத்த ஆயத்து அப்படியே வரணும். அடுத்த ஆயத்து தங்களுக்கு வர்ற சமயத்துல அந்த இடத்துல பலாகு முபீன் வரும். பலாகு முபீன் வந்தோட உடனே மறுபடியும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் 450 முறை ஓதணும். அப்புறம் அப்படியே வரணும். இப்படியாக தாங்கள் இந்த 7 முபீன்களிலும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்பதை 450 முறைகள் ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக யாசீனை தாங்கள் நிறைவு செய்வீர்கள். நிறைவு செய்த பிறகு 300 முறை நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்பதை 300 முறை ஓத வேண்டும். யாசின் ஃபுல்லா நம்ம முடிவு செஞ்ச பிறகு துர்ஜஊன் அப்படி முடிஞ்ச உடனே தாங்க 300 முறை நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்பதை ஓத வேண்டும். 300 முறை ஓதணும். இந்த அமல் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நடுவில் யார்ட்டையும் பேசக்கூடாது. வீட்டில் எதுக்கு சொல்லிடணும். கவனமாக இந்த அமலை தாங்க செய்யணும். இந்த யாசீனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 11 முறை செலவாத். அதுக்கப்புறமா இந்த நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் என்று ஓதிய பிறகு 11 முறை செலவாத். பிறகு அல்லாஹ்விடத்தில் மனமுருகி தாங்கள் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். குறிப்பாக பொருளாதார பிரச்சனை இன்ஷா அல்லாஹ் முற்றிலுமாக நீங்கிவிடும். இந்த அமல் தங்கள் வாழ்க்கையில கிடைப்பது என்பது மிக மிக அரிதானது. ஏன்னா இந்த அமல் வெளி உலக மக்களுக்கு தெரியாத ஒரு அமல். இது ரொம்ப ஸ்பெஷலான மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அமல். அதுவும் அவங்கள நாடி வரக்கூடிய அவங்களுடைய முரீதீன்களுக்கு குறிப்பிட்ட அதனுடைய ஹசரத்மார்கள், ஷேகுமார்கள் அதனுடைய அமைப்போட சொல்லி தருவாங்க. எல்லாருக்கும் இந்த அமல் சொல்லி தரப்படுறதில்லை. ஏன்னா செல்வ செழிப்பினுடைய உச்சத்துல தங்களை கொண்டு போய் நிப்பாட்டி இருந்தாமல் எவ்வளவு பெரிய செல்வ செழிப்பினுடைய தடையாக இருந்தாலும் அதை தகர்த்தெறியக்கூடிய அமல். இந்த அமலை செய்வதற்கான நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா? 21 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை தாங்கள் தொடர்ந்து செய்யணும். ஆனால் ஆரம்பிப்பது வளர்பிறையினுடைய வியாழக்கிழமையாக இருக்க வேண்டும். அது வளர்பிறையாக இருக்கணும், வியாழக்கிழமையாக இருக்கணும். வியாழக்கிழமையினுடைய இரவு இஷாவினுடைய தொழுகைக்கு பிறகு இந்த அமலை தாங்க ஆரம்பிக்கணும். 21 இரவுகள் தொடர்ந்து 21 இரவுகள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமல் செய்யப்படணும். இந்த அமலை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். பெண்களுக்கு அவர்களுடைய தொழக்கூடாத நாட்கள் வறுமையானால் அப்ப தொழக்கூடாத நாட்கள் கரெக்டா அந்த நாட்கள் முடிஞ்சோன
அதுக்கப்புறம் தூய்மை பெற்று தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நிறைவு செய்யணும். 21 நாள்ல நிறைவு செய்யணும். இப்போ ஒருத்தர் 21 நாட்கள் தொடர்ந்து செய்யற அமல் ஆரம்பிக்கிறார். 10 நாள் 15 நாள் நடந்துருச்சு, நடுவில் ஒரு நாள் விட்டுட்டார். அப்ப அதுல இருந்து அடுத்த நாள்ல இருந்து 21 நாட்கள் கணக்கு வைக்கணும். கடந்த நாட்களுடைய அமல் வீணாயிருமா? வீணாகாது. ஆனா கணக்கு வைக்க வேண்டியது 21 நாள் தொடர்படியாக. அப்ப அதை கணக்கு வச்சு செய்யணும். கண்டிப்பாக அந்த கடந்து விட்ட நாட்களுடைய பரக்கத்துங்கிறது வாழ்க்கையில கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஒரு நாள் அமல் செய்தாலும் கூட அது அல்லாஹுவினுடைய கிருபை இல்லாமல் நடக்காது. மேலும் இந்த அமலை தாங்கள் 21 நாட்கள் செய்யும் பொழுது தாங்கள் நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் அதிகமாக செலவாத்தை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். செலவாத் அதிகமாக ஓதப்படும் இந்த 21 நாட்கள்ல தங்களுடைய எல்லா மற்ற நேரங்கள் ஃபுல்லா செலவாத்து ஓதிக்கிட்டே இருக்கணும். மேலும் வெள்ளிக்கிழமையினுடைய ஜும்மாவிற்கு பிறகு ஜும்மா தொழுதுட்டு 100 முறை ஏதாவது ஒரு செலவாத்தை நிச்சயமாக ஓத வேண்டும். மிக நம்பிக்கையோடு இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் தாங்கள் செய்து வாருங்கள். எவ்வளவு பெரிய கடன்ல இருந்தும் இன்ஷா அல்லாஹ் வெளிவந்துருவீங்க. எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்தும் இன்ஷா அல்லாஹ் வெளிவந்துருவீங்க. செல்வ செழிப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலோடு நிர்ணயித்திருக்கிறான். செல்வ செழிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். அல்ல ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்வில் இருந்தும் சகலவிதமான துன்பங்கள் துயரங்களை நீக்கி அருள் புரிவானாக. நிம்மதியான செல்வ செழிப்பான வாழ்வை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது. தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள். சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது. மதரசா மாணவர்களின் உணவு செலவு, உஸ்தாதுமார்களின் சம்பளம், மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது. ஜக்காத், சதகா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக வேண்டி தந்துதவும்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது. விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும். தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள், கண்ணேறு, நாவேறுகள், ஜின்னு ஷைத்தான்களுடைய தீமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்தல் புரிவானாக. மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் உஸ்தாதுமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.